ஃபேவரட்டான செக்மெண்ட் போராடி ஃபர்ஸ்ட் டே ஃபர்ஸ்ட் ஷோ டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். அரசன் சினிமாஸோட மேனேஜர் சார், டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் எப்படி லைவ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறீங்களா? ஆன்லைன் டிக்கெட்ஸ் வந்தது பிறகு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்களா? உங்கள் சைடில் வந்து அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது சார். பட் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ரேட்ஸ் ஆகட்டும் இல்லை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஏதாச்சும் நீங்கள் அப்கமிங் டேஸில் ஏதாச்சும் கம்மி பண்ணுற வாய்ப்புகள் இருக்கா சார்? நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க, பட் இருந்தாலும் காட்டுறேன். இப்போ எதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் எதுக்கு இது ஃபஸ்ட்டு கிளிக்கிறீங்க? எனக்கு ஒரு டிக்கெட் ஃபுல்லாக எங்களுக்கே கொடுத்துடல. ஹலோ வணக்கம் அண்ட் வெல்கம் டு தி ஷோ. நான் தான் உங்கள் விஜய் சந்தோஷ். இப்போ பார்த்தீங்கன்னா இது வந்து என்னோட ஒரு ஃபேவரட்டான செக்மெண்ட். ஏன்னு சொல்ல தெரியுங்களா? என்ன மாதிரி ஒரு மூவி லவர்ஸ்க்கு தெரியும் இந்த தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ்க்கு வேண்டி எவ்வளோ தூரம் போராடி ஃபஸ்ட் டே ஃபஸ்ட் ஷோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ்லாம் நீங்கள் வந்து எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணவங்களுக்கு தெரியும். ஸோ இப்போ வந்து ஒரு தியேட்டருக்குள்ளே ஒரு மூவி ரிலீஸ் அப்போ என்னென்ன பர்ஃபார்ம் பண்ணுறாங்க, என்னென்ன ஆக்ஷன்ஸ் நடக்குது, ஸோ அதெல்லாம் நீங்கள் இந்த விஜய் சந்தோஷோட டேரெக்டாக நம்ம அரசன் சினிமாஸ்க்கு சின்சியர் தேங்க்ஸ் சொல்லிட்டு வாங்க தியேட்டர் எக்ஸ்பீரியன்ஸ் அப்படின்னு வாங்க லைவ் உள்ளே போய் பார்க்கலாம். இப்போ படத்துக்கு பார்த்தீங்கன்னா ஒரு டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ். அது நம்ம டேரெக்டாக டிக்கெட் புக்கிங் கவுண்டருக்குள்ளே போய் பார்க்கலாம், என்ன நடக்குதுன்னு வாங்க லைவ் டெமோ பார்க்கலாம். லெட்ஸ் கோ. எக்ஸ்கியூஸ் அண்ணா உள்ள வரணும். ஓகே ஓகே இப்போ தான் முஜி சார் இல்லை இந்த அரசன் சினிமாஸோட மேனேஜர் சார். ஸோ ரொம்ப தேங்க்ஸ் சார் இந்த ஆப்பர்ச்சுனிட்டி கொடுத்ததுக்கு. அண்ட் ஒரு சில வார்த்தைகள், இந்த டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் வந்து ரொம்ப இம்பார்ட்டன்டான ப்ராசஸ் எல்லா தேட்டர்லையும். ஸோ நிறைய பேருக்கு தெரியாது இங்கே டிக்கெட் புக்கிங் பார்த்தீங்கன்னா என்ன நடக்குது, இங்கே என்ன பண்ணுறாங்க, ஃபஸ்ட் இருந்த பீரியடுக்கு இப்போ வந்து என்ன நடக்குது, நம்ம லைவாக டெமோ பார்க்கலாம். சார் ஒரு டிக்கெட் புக்கிங் ப்ராசஸ் எப்படி லைவ் டெமான்ஸ்ட்ரேட் பண்ணுறீங்களா? லைவ் இதுன்னா இப்போ வந்து பார்த்தீங்கன்னா டிக்கெட் இங்கே டச் பண்ணோன்னா இந்த க்ரீன் கலர் இருக்குது பார்த்தீங்களா? இது இப்போ நான் வந்து லைவாக கொடுக்குறது. ஓகே, லைவாக கொடுக்குறது. இப்போ லைவாக எடுத்தோம்னா பிரிண்ட்டு வந்துடும். ஓகே ஓகே. இப்போ பார்த்தீங்கன்னா இப்போ ரெட் கலர் இருக்கிறது பார்த்தீங்கன்னா இதெல்லாம் வந்து டிக்கெட் புக்கிங் ஆனது. ஓகே, புக்கிங் ஆனது பார்த்தீங்கன்னா ஆன்லைன் டிக்கெட் வந்து இதுதான் ஆன்லைன் டிக்கெட் மெசேஜ். ஓகே ஓகே. மெசேஜ் காமிச்சாங்கன்னா அவங்கள அலர்ட் பண்ணுவோம். ஓகே சரிங்க. ஓகே ஓகே சார். இப்போ லைவ் டெமோ காமிச்சிங்க. இன்னொரு கொஸ்டின் என்னன்னா, இப்போ மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா டிக்கெட் வந்து ஆன்லைனில் தான் புக்கிங் ஆகுது கம்பேர்ட் டு கவுண்டர் டிக்கெட்டை விட. ஸோ இது எந்த வகையில் சார் உங்களுக்கு ஒரு ஃபர்ஸ்ட்லாம் பார்த்தீங்கன்னா கவுண்டர்லேயே பார்த்தீங்கன்னா ரெண்டு ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க, 3 ஸ்டாஃப்ஸ் இருப்பாங்க. ஸோ இப்போ அது வந்து உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக தோணுது. அதை பற்றி ஒரு சில வார்த்தைகள் சொல்லுங்களா? ஆன்லைன் டிக்கெட்ஸ் வந்தது பிறகு உங்களுக்கு ஒரு பெனிஃபிட்டாக இருக்குங்களா? ஆமாம் சார், அது பெனிஃபிட்டாக தான் இருக்குது. அது ஓகே, வேணுங்கிற டிக்கெட் எடுத்துக்கலாம், லைக் அந்த ரோ செலக்ட் பண்ணிக்கலாம், நம்மளுக்கு எங்கே சீட் இருக்குதோ அவங்க செட் பண்ணி எடுத்துக்கலாம் தாங்க. பட் உங்கள் சைடில் வந்து அது கொஞ்சம் பெனிஃபிட்டாக இருக்குது சார். பட் எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா ஆன்லைன் புக்கிங் டிக்கெட்ஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 170 ரூபா டிக்கெட், இதோட ப்ரைஸ் பார்த்தீங்கன்னா ஒரு 117 வைங்களேன். நாங்கள் ஆன்லைனில் புக் பண்ணோன்னா அது 30 ரூபீஸ் பக்கம் எங்களுக்கு சிஜிஎஸ்டி எஸ்ஜிஎஸ்டி சார்ஜ் பண்ணி, லைக் இது எங்களுக்கு எங்கள் வகையில் பார்க்கும்போது ஒரு 170 ரூபா 150 ரூபா டிக்கெட் வந்து நாங்கள் 200 ரூபா 250 ரூபா இத்தனைக்கு முன்னாடி உட்காந்து பார்க்குற டிக்கெட்டே நாங்கள் அப்படி வாங்க வேண்டியதாக இருக்குது. ஸோ இது எங்களுக்கு கஸ்டமர் சைடில் நாங்கள் பார்த்தீங்கன்னா ஒரு சில டிஸ்அட்வான்டேஜாக பார்க்குறோம் சார். லைக் இதில் பார்த்தீங்கன்னா எல்லாம் இன்க்ளூடாக தான் வருவோம். ஓகே, பட் ஆனால் நாங்கள் கவுண்டரில் எடுக்கும்போது 170 ரூபா தான் சார்ஜ் ஆகுது. பட் நாங்கள் புக் மை ஷோவுக்கு நாங்கள் புக் பண்ணோன்னா ஒன்றுமே இல்லை, நான் நைட் ஷோ வந்தேன் சார். லைக் ஆல்மோஸ்ட் ஃப்ரண்ட்டில் தான் உட்காந்து பார்த்தோம். பட் ஆனால் அது பார்த்தீங்கன்னா 205 ரூபீஸ் சார்ஜ் ஆச்சு. ஏன்னா லைக் சிஜிஎஸ்டி எஸ்ஜிடி 35 ரூபீஸ் போடுறாங்க. ஸோ இது எங்கள் சைடில் பார்த்தீங்கன்னா பாப்கார்ன் ரேட்ஸ் ஆகட்டும் இல்லை கொஞ்சம் எக்ஸ்பென்சிவாக இருக்க மாதிரி இருக்குது. ஸோ ஏதாச்சும் நீங்கள் அப்கமிங் டேஸில் ஏதாச்சும் கம்மி பண்ணுற வாய்ப்புகள் இருக்கா சார்? அந்த மாதிரி ஏதாச்சும் புக் மை ஷோவில் வந்து பார்த்தீங்கன்னா எங்களுக்கு அவங்களுக்கு கமிஷன் போக தான் எங்களுக்கு கிடைக்கும். உங்களோட கஷ்டம் எங்களுக்கு தெரியுது. சரி, அதுக்கு வந்து நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா கவுண்டர்லேயே வந்து எடுத்துக்கலாம். கவுண்டர்லேயே நீங்கள் வந்து எடுத்துக்கலாம். கவுண்டர் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து 12 ஹவர்ஸ் ஓப்பனில் தான் இருக்கும். எனி டைம் நீங்கள் எப்போ வந்தாலும் நீங்கள் வந்து கவுண்டரில் வந்து டிக்கெட் எடுத்துக்கலாம். ஓகே சார். சரி, ஓகே சார். மேல் மக்களே, புக் மை ஷோ ஆன்லைன் பிளாட்ஃபார்ம் முடிஞ்ச வரைக்கும் அவாய்ட் பண்ணிட்டு டேரெக்டாக கவுண்டர்ஸில் வந்து டிக்கெட் எடுக்கிறோம். ஓகேங்களா? தேங்க்யூ சார். மக்களே, இப்போ பார்த்தீங்கன்னா நமக்கு லைவாக டிக்கெட் வாங்கியாச்சு அங்கே கவுண்டரில். வாங்கிட்டு இதோட அடுத்த ஸ்டெப் என்னன்னு காட்டுறேன். இந்த டிக்கெட்ஸில் பார்த்தீங்கன்னா ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ்லாம் போட்டிருப்பாங்க, நீங்கள் ஆல்ரெடி பார்த்துருப்பீங்க. பட் இருந்தாலும் காட்டுறேன். இதோட ஸ்டெப் 2 அங்கே போய் என்ன நடக்குதுன்னு வாங்க பார்க்கலாம். கமான் ப்ரோ, டிக்கெட் ப்ரோ. இப்போ எதுக்கு ரெஃபரன்ஸ்க்கு நீங்கள் எதுக்கு இது ஃபஸ்ட்டு கிளிக்கிறீங்க? எனக்கு ஒரு டிக்கெட் ஃபுல்லாக எங்களுக்கே கொடுத்துடல. இல்லை ப்ரோ, இதில் வந்துட்டு ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் இருக்குது. இதெல்லாம் நீங்கள் உள்ளே ஸ்மோக் பண்ணக்கூடாது, ட்ரிங்க் பண்ணக்கூடாது, எல்லாமே போட்டிருக்கோம். அதனால தான் இது வந்து உங்கள்கிட்ட கொடுக்குறது. இது வந்துட்டு எங்களுக்கு கணக்கு கட்டுறதுக்காக நாங்கள் வச்சுருக்கோம். ஓகே, அது உங்கள் ரெஃபரன்ஸ்க்கு, இது எங்கள் ரெஃபரன்ஸ். ஆமாம், நாங்கள் ரூல்ஸ் அண்ட் ரெகுலேஷன்ஸ் ஃபாலோ பண்ணுவோம். ஆமாம்.